ஹாய்ப்பா, இப்போ நம்ம யூனிட் 2 பார்க்க போகிறோம் டிஆர்சியில். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கேன். யூனிட் 1ல் 2 சம் போட்டிருக்கேன். அதே மாதிரி யூனிட் 2ல் 2 சம் தான். ஒன்று வந்து டிபீம், இன்னொன்று வந்து ஷியர் அண்ட் டார்ஷனில் ஒரு சம். ஓகேவா? இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு சம் கிளியராக இருந்தீங்கன்னா அந்த யூனிட்டில் இருக்க ரெண்டாவது சம்மும் அதே ப்ராசஸ் தான், ஒரே ஒரு ஸ்டெப் ஆட் ஆகும். இந்த சம்முமே அதே ஸ்டெப் தான் நிறையா ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? சில வேரியேஷன் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து கொஸ்டினை டேரெக்டாக கொஸ்டினுக்கு போயிடுறேன். டிபீம் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அதோட வந்து ஸ்லாபோட திக்னஸ் வந்து 150 mm திக்னஸ்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இந்த ரிப்பு வந்து ஸ்பேஸ்டு வந்து 3 மீட்டர் சென்டர். அப்படின்னா ரிப்புன்றது வெப்பு. இப்போ நம்ம நார்மலாக வந்து இது காலம், இது பீம்ன்ற ஒரு பில்டிங். அது காலம் மேலே பீம் இருக்கும். பட் டி பீம்ன்றது என்னென்னா அப்படியே பீமே வந்து டி ஷேப்பில் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பீம் பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் மட்டும்தான் பார்த்துருப்போம். இதில் வந்து என்னென்னா டி பீம்னா டி ஷேப்பில் இருக்கிறது தான். ஓகே, ஒரு டிபீமுக்கு இன்னொரு டிபீமுக்கு 3 மீட்டர்ஸ் சென்டர்னு தான் சொல்லியிருக்காங்க. அது மோஸ்ட்லி எங்கே யூஸ் ஆகாது. அவங்க கொஸ்டினில் எக்ஸஸ் வேல்யூஸ் கொடுத்துருந்தா கூட நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். எது வந்து கொடுக்காமல் இருக்கிறாங்களோ அதை எதெல்லாம் அசியூம் பண்ணிக்கிறோமோ இந்த சம்மில் நான் எங்கேயாவது அசியூம் பண்ணியிருந்தேன்னா அதே வேல்யூ அசியூம் பண்ணிடுங்க சம்மில். ஓகேவா? அடுத்தது என்னென்னா ஸ்பேன், எஃபெக்டிவ் ஸ்பேன். டேரெக்டாக எஃபெக்டிவ் ஸ்பேனே கொஸ்டினில் கொடுத்துட்டான். அடுத்தது என்னென்னா 8 மீட்டர்னு கொடுத்துட்டான். லைவ் லோடு கொடுத்துட்டான். M20 FE 415 கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, போன யூனிட்டில் போட்ட அதே ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிவன் கொஸ்டினில் கொடுத்தது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இதில் வந்து இந்த 150 mm திக்னஸ்னு கொடுத்துருக்காங்களே, இந்த ஸ்லாப் இது தான். ஓகேவா? இதோட திக்னஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க 150 mm. இப்போ சில கொஸ்டினில் வந்து இப்போ உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டினில் கொடுக்கலின்னா இந்த 150 mm அசியூம் பண்ணிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து ஸ்பேசிங் வந்து 3 மீட்டர். இது எதுக்குமே தேவைப்படாது. ஓகேவா? M20 FE 415 கொடுக்கலின்னா அதையும் எடுத்துக்கோங்க. அடுத்து ஃபைண்டு, கொஸ்டினில் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. இதுக்கெல்லாம் மார்க் உண்டு. சில டைம் வந்து ஸ்டெப் மார்க் கண்டிப்பாக உண்டு. சில டைம் வந்து உங்களுக்கு 50 மார்க் வர்றதுக்கு எங்கேயா மார்க் போட முடியும்னா இதிலெல்லாம் மார்க் கொடுப்பாங்க. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க. மூணாவது ஸ்டெப் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ். M20 FE 415 ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்த அதே ப்ராசஸ் தான். அடுத்தது ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்த அதே ப்ராசஸ் டைமென்ஷன் ஸ்டெப் நம்பர் 4. இதில் ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிட் 1ல் வந்து எஃபெக்டிவ் ஸ்பேன் பை எஃபெக்டிவ் டெப்த் = 20ன்னு வச்சுருப்பீங்க. யூனிட் 2 டி பீமுக்கு வந்து 16 வரும். நல்லா பார்த்துக்கோங்க, 16. இது ஏன்னா அந்த ரிடக்ஷன் ஃபேக்டர் அந்த 0.8ஆலலாம் மல்டிப்ளை பண்ணி வரும். அந்த 20 தான், 20யோட 0.8 மல்டிப்ளை பண்ணி 16ஆக மாறும். அதெல்லாம் நீங்கள் தேவையில்லை, டேரெக்டாக நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. யூனிட் 2நாலே எஃபெக்டிவ் ஸ்பேன் பை எஃபெக்டிவ் டெப்த் = 16. ஓகேவா? இதே ஃபஸ்ட் யூனிட்டில் 20ன்னு வரும். தேர்ட் யூனிட்டில் வந்து இந்த இடம் மாறும், 25ன்னு மாறும். ஓகேவா? அது அடுத்த யூனிட்டில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து யூனிட் 2ல் வந்து இங்கே 16 எஃபெக்டிவ் ஸ்பேன் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. நமக்கு எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிச்சிடுவேன். எஃபெக்டிவ் டெப்த்துன்றது ஸ்மால் டி. அப்போ கேபிட்டல் டிக்கு என்ன பண்ணுவேன்னா, கண்டுபிடிச்ச வேல்யூவோட 50 ப்ளஸ் பண்ணிட்டுனா அது வந்து கேபிட்டல் டி. இந்த 50ன்றது கவர். ஓகேவா? அந்த கவர் தான் 50. அப்புறம் வந்து பிடபிள்யூன்றது 300 mm. இதை அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வேல்யூ அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பீம் இருக்குன்னா இது வந்து வெப்பு, அதான் ரிப்புன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஃப்ளான்ச்சு. ஓகேவா? இப்போ இந்த டைமென்ஷன் வந்து வித்துன்னு சொல்வீங்களா, அது பின்னு தானே சொல்லுவீங்க. பி அதுக்கு முன்னாடி வந்து எஃப், இந்த ஃப்ளான்ச்சோட ஃபஸ்ட் லெட்டர். இந்த இது வந்து பி. ஓகேவா? வெப்போட வித்து, அதுக்கு பக்கத்தில் டபிள்யூன்னு போட்டுக்கோங்க, ஏன்னா வெப்பு. அப்போ பிடபிள்யூன்றது 300, இது வந்து 150. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோ. இதில் இருக்கிற வேல்யூஸ் வந்து மனப்பாடம் பண்ணாலும் பண்ணிக்கோ. கொஸ்டினில் வந்து டிபி மட்டும் கொடுத்து நீயே டிசைன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த வேல்யூ அசியூம் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஓகேவா? இதில் சில வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி வேல்யூ வந்து என்ன வருதோ அது எடுத்துக்கோங்க. இப்போ பிஎஃப்க்கு ஃபார்முலா இருக்குது, பிடபிள்யூக்கு ஃபார்முலா கிடையாது. நம்ம டேரெக்டாக 300 mmன்னு அசியூம் பண்ணிட்டோம். இது 115 கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்னென்னா, இந்த பிடபிள்யூன்றது என்னதுன்னா, பிஎஃப்ன்றது என்னென்னா இந்த ஃப்ளான்ச்சோட இந்த வித்து. அது வந்து கோட் புக்கில் இருக்குது. பேஜ் நம்பர் 37ல் IS 456ல் இருக்குது கோட் புக்கில். அதில் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா பிஎஃப் ஃப்ளான்ச்சோட வித்தை கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா? அதான் வந்து எல்லாமே ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பிஎஃப் தெரிஞ்சிச்சு, பிடபிள்யூ தெரிஞ்சிச்சு, பிடபிள்யூ தெரிஞ்சிச்சு, டிஎஃப் தெரிஞ்சிச்சு, டெப்த் ஆஃப் ஃப்ளான்ச் தெரிஞ்சிச்சு. இப்போ இது வந்து வெப்போட இது டெப்த்து தெரியல. பட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஓவரால் டெப்த்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓவரால் டெப்த்து கேபிட்டல் டி. எஃபெக்டிவ் டெப்த்துன்றது இதுலேருந்து இங்கே ஒரு 50 கவரை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டுனா அது எஃபெக்டிவ் டெப்த்து. ஆனால் நம்மளுக்கு வெப்போட டெப்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுற, ஓவரால் டெப்த்துலேருந்து இந்த 150 மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும்.
அதான் 400. அப்போ இந்த வேல்யூ டைமென்ஷன் புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்தது லோட் கால்குலேஷன். இப்போ லோட் கால்குலேஷன் யூனிட் 1ல் போட்ட அதே ப்ராசஸ் தான் செல்ஃப் வெயிட் கண்டுபிடிப்பேன். பட் அங்கே ஒரே ஒரு செஷன்னால் என்ன பண்ணுவேன்னா ஒரு டைம் கண்டுபிடிப்பேன். பட் இதில் 2 செஷனாக நீ கன்சிடர் பண்ணுவேன். டி பீமில் இது ஒரு பீமு, இது ஒரு பீம். ஆக்சுவலாக இது வந்து ஸ்லாபு, இது இப்போ செல்ஃப் வெயிட் ஆஃப் ஃப்ளான்ச்சுன்னு எழுதிக்கோ. ஓகேங்க, ஸ்லாப்லாம் எழுத வேணாம். செல்ஃப் வெயிட் ஆஃப் ஃப்ளான்ச்சு, செல்ஃப் வெயிட் ஆஃப் வெப் 2 டைம் கண்டுபிடிப்பேன். ஃபார்முலா சேம் தான், B × கேபிட்டல் D × 25. அந்த 25 என்னென்னா யூனிட் வெயிட் ஆஃப் கான்கேட். ஓகேவா? பி வேல்யூ டி வேல்யூ எல்லாமே மீட்டரில் வச்சு போடுவேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. எங்கே மீட்டரில் வச்சு போட்டிருக்கேன், எங்கே எம்எம்மில் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்றது தெளிவாக இருந்துக்கோங்க. அப்போ இதை கண்டுபிடிச்சிடலாமா? இதையும் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ இங்கே வேல்யூஸ் எல்லாமே இங்கே எழுதியிருக்கோம், அதை மீட்டரில் வச்சு இங்கே போட்டிருக்கோம். அடுத்த லைவ் லோட் கொஸ்டினில் கொடுத்துட்டான். நல்லா பார்த்துக்கோ, இங்கே எல்லாமே கிலோநியூட்டன் பர் மீட்டரில் தான் வரணும். ஆனால் உனக்கு கொஸ்டின் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லைவ் லோடு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருப்பாங்க. சில டைம் கிலோநியூட்டன் பர் மீட்டரில் கொடுத்தாங்கனாலும் அதே தான், கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இருந்தாலும் அதே வேல்யூ தான் வச்சு போட போகிறேன். பட் அதில் என்ன சொல்ல வராங்கன்னா 4 கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு லோடுன்றது 4 கிலோநியூட்டன் பர் மீட்டர் தான். இப்போ இன்னொரு மீட்டர் இருக்கிறதுக்கு காரணம்னா பர் மீட்டர் அளவுக்கு மட்டும் டிஸ்டன்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போ டி பீம் நீட்டாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து 1 மீட்டர் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து லோடு வந்து அந்த ஆக்ட் ஆகுதுன்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பர் மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும். அப்போ என்னது × 1 மீட்டர்னு போடுறதுனால இந்த 1 மீட்டர் இந்த 1 மீட்டர் கேன்சல் ஆகிடும். 4 கிலோநியூட்டன் பர் மீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இங்கே என்ன வேல்யூ கொஸ்டினில் கொடுத்தாங்களோ அதுதான் வரப்போகுது. அது பக்கத்தில் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரை கிலோநியூட்டன் பர் மீட்டர், இங்கே மீட்டர் ஸ்கொயராக இருக்கிறத மீட்டராக மாற்றி போட போகிறீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா பர் மீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது வந்து அதோட டெஃபினிஷன் தான் நான் சொன்னேன். அந்த அளவுக்குலாம் நீ யோசிக்க வேணாம். டேரெக்டாக எடுத்து கிலோமீட்டர் பர் மீட்டர் பக்கத்தில் 1 மீட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, முடிஞ்சிச்சு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் அது கூட 1.5 மல்டிப்ளை பண்ணினா ஃபேக்டர் லோட். இது முடிஞ்சிச்சா? அடுத்தது சேம் ப்ராசஸ் தான். மொமெண்ட் ஃபார்முலா வந்து WL²/8, அதுவும் போன சம்மில் வந்து அதே ப்ராசஸ் தான். அடுத்து VU ஷியர் வந்து WL/2, அதே ப்ராசஸ் தான். அது மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சேம் அதே ப்ராசஸ் தான். அது இப்போ என்னது சேம் 3 bars 20 mm இதெல்லாம் வந்து போன யூனிட்டில் போட்ட அதே ப்ராசஸ் தானே. ஓகேவா? இப்போ என்ன ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் அதே ப்ராசஸ் தான், அதுக்கும் அதே தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அப்படியே தான் வருது, வேல்யூஸை மட்டும்தான் மாற்றி போட போகிறேன். அப்போ யூனிட் 1 அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு, 2 இடத்துல மட்டும்தான் வேரி ஆகிருக்கும். இந்த BF1 இந்த லோடு கால்குலேட் பண்ணுறதுல கொஞ்சம் சின்ன வேரியேஷன், அவ்வளோதான். டயக்ராம் நல்லா பார்த்துக்கோ, இதுதான் டயக்ராம். இது வந்து என்னது டி பீம்க்கான அந்த இது கிராஸ் செக்ஷன். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட் யூனிட் கிளியராக இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த யூனிட் ரொம்ப சிம்பிள். இதை விட 3rd யூனிட்லேயும் இதே தான் ரிப்பீட் ஆகும் ஸ்லாபில். ஓகேவா? சரி, அடுத்த சம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.